வணக்கம் என் அன்பான உறவுகளே, நான் ராதிகா. வெல்கம் டு ரத்திஷா அடுப்பாங்கரை. சரிங்க, இன்றைக்கி என்ன புது ரெசிபியோட வந்திருக்கேன் பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நான் பூரி தான் செஞ்சேன். அந்த பூரி ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. எனக்கு தெரியும், இன்னும் நிறைய பேர் பூரி செய்ய தெரியாமல் என்னடா நமக்கு பூரி செய்ய வரவே மாட்டேதுன்னு கவலைப்படுறீங்களா? இனி அந்த கவலை வேணாங்க. ரத்திஷா அடுப்பாங்கரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இனி உங்களுக்கு சூப்பர்வான ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் செய்வீங்க. சரிங்க, வாங்க ரெசிபி உள்ளுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, உப்பு, சுடு தண்ணி, பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதாங்க. சரிங்க, ஒரு பவுலில் கோதுமை மாவும் கொஞ்சமாக உப்பும் போட்டு கிளறி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. உங்களுக்கு பிசைகிறப்பே தெரியும் அதோட பதம் எப்படி வருதுன்னு. மொதல் நீங்கள் பிழையிறப்பே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. ஸோ நீங்கள் பிசைய அந்த கையில் ஒட்டாது. அதுதான் பதம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு தனியாக ஒரு 10-15 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க அந்த பூரி மாவை. சரிங்களா? ஸோ அடுத்து உருட்டுக்கட்டையால் அதை உருட்டி எடுத்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி பூரியை நீங்கள் பொசு பொசுன்னு பொரிக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எப்படி பொரிச்சிட்ருக்கேன் பாருங்கள். அதே போல் இதோட அவுட்கமும் அப்படி தாங்க இருக்கும். சரிங்க, இதுக்கு உண்டான ரெசிபியும் நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். கவலை வேண்டாங்க, உங்களாலையும் நீங்கள் ஈஸியாக இந்த பூரியை இனி செஞ்சிடலாம். சரிங்க, அடுத்து என்னோடய வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ என்னை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் இருந்தால் தாங்க எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடணும் சமையல் வீடியோ பற்றி. சரிங்க, இதில் ஏதாவது தவறுதல்கள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரிங்க, இதோட அவுட்கம் பார்க்க போகிறீங்களா? இதோ பாருங்கள், இது தாங்க நான் சொல்கிற பூரி. இதே போல் உங்களாலையும் செய்ய முடியும். சரிங்க, மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்த நல்ல நல்ல ரெசிபியோடு. நல்லதே நடக்கும். நன்றி.